அன்புள்ள இறை மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே என்னை அடிமைப்படுத்தி கொண்டு கடந்த 40 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய செய்திகள் கேசட்டுகளிலும் இன்னும் சிடி விசிடி போன்றவர்களும் ஏற்கனவே வெளிவந்துள்ளன. இந்த நாளில் இந்த செய்தியில் நான் சொல்லப்போகும் கருத்துள்ள விஷயங்களை நீங்கள் கவனித்து கேட்டு அதன் மூலமாக ஆன்மீக நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இந்த செய்தியில் இருக்கக்கூடிய குறைகள் குற்றங்கள் உங்களுக்கு தெரியுமானால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லப்போகும் செய்தியின் தலைப்பு கோயில்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று ஔவையார் அந்த காலத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல் என்று திருமூலர் அவர்களும் பாடியிருக்கிறார்கள். கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய பூர்வ காலத்து மக்களுடைய பழமொழிகளில் ஒன்று. கோயில் குளம் என்பது பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு இடமாக அமைந்துவிட்டது. வெளியூரிலிருந்து வருகிறவர்கள் கோயிலிலே போய் தங்குவது உண்டு. இப்படி பல நன்மைகளுக்காகவும் கோயில்கள் காலத்திலே ஞானத்துடன் கட்டப்பட்டன. ஆனால் கோயில்கள் கட்டும் காலம் எப்பொழுது வந்தது என்று பார்த்தால், இந்தியாவை பொறுத்தவரையிலே கிறிஸ்துவுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்கள் ஜைன கோயில்களும் பௌத்த கோயில்களும். ஆனால் அந்த 2 மார்க்கங்களும் நாத்திக மார்க்கங்கள். அவர்கள் கடவுளை பற்றியோ ஆன்மீக ஈடேற்றத்தை பற்றியோ ஒன்றும் அதிகமாய் சொல்லவில்லை. அதற்கு பிற்பாடு சிறு தெய்வ வணக்கங்கள், இயற்கை வணக்கங்கள் போன்றவை இருந்தன. மனிதன் கடவுளை அறிவதற்கு பதிலாக கடவுளே மனிதனை கடவுளை அறியும் அறிவுக்குள் வழிநடத்துகிறார் என்பதே உண்மை. ஆகினால்தான் ஆரம்பகால நிலையிலே இயற்கையின் சத்துவங்களை மனிதன் கோயில்களாக நினைத்தான். இயற்கையின் சத்துவங்கள் அவனுக்கு கடவுளாக காணப்பட்டன. உதாரணமாக தொல்காப்பியத்திலே நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த உலக மயக்கமாதலின் என்ற வரிகளை பார்க்கிறோம். நிலம் மனிதனுக்கு ஒரு புதிராக இருந்தது. அவன் நடந்து போனாலும் போக போக நின்று கொண்டே போயிற்று. இதில் உயர்ந்த மலைகள், தாழ்ந்த பள்ளங்கள், அதில் ஓடுகின்ற நீரூற்றுகள் இவையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அதிசயம். ஆகவே நிலம் ஒரு கடவுள் என்று நினைத்தான். அதைத்தான் சில மக்கள் பூமாதேவி என்று கூட பிற்காலத்தில் பெயர் வைத்தார்கள். தீ ஒரு அரிய காரியம். அது பக்கத்தில் போக முடியாது. தீ எல்லாவற்றையும் கொஞ்ச நேரத்தில் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. இக்காலத்தில் விஞ்ஞான உலகத்தில் கூட தீயை அணைப்பது பெரும்பாடாகத்தான் இருக்கிறது. ஆகவே மனிதனுக்கு மீறிய அந்த சக்தியை அவன் கடவுள் என்று நினைத்ததிலே எந்த விதமான தவறும் இல்லை. விசும்பு என்றால் ஆகாயம். ஆகாயத்தை நோக்கி பார்த்தால் அதில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மேகங்கள், இடி, மின்னல் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆகாயம் அவனுக்கு ஒரு கடவுளாக தோற்றமளித்தது. ஆகவே ஆகாயத்தையும் அவன் கடவுள் என்று நினைத்தான். இப்படி நிலம் தீ நீர் மழை பெய்தால் சிறு சிறு துளியாக பெய்தாலும் அது பெருவெள்ளமாக மாறி ஓடுகிற காட்சியை பார்த்தான். சில சமயம் மழையினால் அழிவும் ஏற்படுகிறதை பார்த்தான். ஆகவே மழையை அவன் தெய்வமாக நினைத்தான். இப்படி இயற்கை சத்துவங்கள் எல்லாம் அவன் கண்களுக்கு கடவுள்களாக காணப்பட்டபடியினால் அப்படிப்பட்ட கடவுளுக்கு கோயில்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவனுக்குள் ஏற்பட்டது. எனவே இந்தியாவை பொறுத்த மறையிலே இந்த சிறு தெய்வ வணக்கங்கள் இருந்த காலத்தில் கோயில்கள் கட்டப்படவில்லை. வரலாற்றுப்படி ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி கோயில்கள் என்ற நிலையிலே கட்டப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின்பு 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு என்று கொள்ளலாம். ஆகவே கோயில்களுடைய அவசியத்தை நாம் பார்க்கிறோம். கோயில் என்று சொன்னால், கோ என்றால் இறைவன், அவர் தங்குமிடம் இல்லம் என்று சொல்லுகிறோம். ஆகவே கோயில் ரெண்டும் சேர்த்து கோயில் என்று நாம் சொல்லுகிறோம். தேவனுடைய ரூபம் என்ன என்று மனுஷனுக்கு தெரியாது.
அதனால்தான் அவன் இயற்கையை தெய்வமாக நினைத்தான், பிற்காலத்தில் விளங்கி கொண்டான். இயற்கை தெய்வமல்ல, இயற்கையை உண்டாக்கினவரே கடவுள் என்ற நிலைமைக்கு அவன் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்கிறான். 5 நிலை பார்த்தால், மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புதைவரு வழியும் வழிதலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு 50 பூதத்து இயற்கை போல என்றுதான் காணப்படுகிறது. ஆகவே இயற்கை அவனுக்கு ஒரு கடவுள். ஆனால் கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல இவையெல்லாம் யாரோ உண்டாக்கி இருக்க வேண்டும், அந்த உண்டாக்கினவர் யார் என்று தேட ஆரம்பிக்கிறார். அந்த உண்டாக்கினவரைத்தான் பல மொழிகளிலே பல வார்த்தைகளிலே சொல்ல ஆரம்பித்தான். கடவுள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்றவர், தன்னுடைய நிலையை விட அவர் கடந்து நிற்கின்றார். மனிதனுடைய உணர்வை கடந்தவர், உருவத்தை கடந்தவர், மொழியை கடந்தவர், ருசியை கடந்தவர், இப்படி எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற அவர் தன்னுடைய உள்ளத்திற்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் என்று தமிழன் பேர் வைத்தான். அவரிடத்தில் இறைஞ்சுகின்றபடியினாலே இறைவன் என்றும் அழைத்தான். ஆக இக்காலத்திலே நாம் பார்க்கிறபடி அநேக மொழிகளின் கலப்புகள் நமது நாட்டிலே தமிழுக்குள் இருக்கிறதை பார்க்கலாம். சர்வேஸ்வரன், பராபரன், மகேஸ்வரன், அக்னீஸ்வரன், இப்படி பல பெயர்கள் ஆண்டவருக்கு உண்டு. இவையெல்லாம் காரண பெயர்களை தவிர ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கடவுள் மனிதனுடைய கற்பனைக்கும் அதிகமாக இருக்கிற மெய்ப்பொருள். அவரை கண்டு அறிவது என்பது முடியாத காரியம். அவரே தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி? இந்த இயற்கையின் மூலமாக. இந்த இயற்கையை உண்டாக்கினவர் யார் என்ற அறிவுக்குள் மனிதனை கொண்டு வந்து தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். இப்போது பைபிள் படி பார்த்திங்கன்னா, ஆதியில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கோயில் கட்டி வழிபட்டதாக எந்த விதமான விளக்கமும் இல்லை. அதே போல் சமஸ்கிருத வேதங்களாக ரிக், அசுர், சாம வேதங்களை படித்து பார்த்தால் கோயில் கட்டி வழிபாடு நடத்தினதாக எங்குமே சொல்லப்படவில்லை. பலிகள் நடத்தப்பட்டன, ஆனால் அவைகள் கோயில்களிலே நடத்தப்படவில்லை. காரணம், அப்பொழுது கோயில்களும் இல்லை, மார்க்கமும் இல்லை, மதமும் இல்லை. ஆகவே அந்த காலத்தில், ரிக்வேத காலத்தில் இந்து மதம் இருந்தது என்றோ, இஸ்லாமியம் இருந்ததென்றோ, கிறிஸ்தவம் இருந்ததென்றோ, யூத மதம் இருந்ததோ என்று சொல்வதற்கில்லை. கோயில் என்று சொல்லும் ஒரு வழக்கம் பிற்காலத்தில் வந்ததை அன்றி ஆதி காலத்தில் இல்லை என்றே சொல்லலாம். பைபிளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணிடம் பேசும்பொழுது இப்படியாய் சொன்னார். அவளுடைய வாழ்க்கையின் சில தவறுகளை அவர் சுட்டி காட்டின போது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், போதகரே, நாங்கள் மலைகளின் மீது தொழுது கொள்கிறோம், உங்கள் சீஷர்களோ எருசலேமில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தில் போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று கேட்டார். மலைகளின் மீது போய் ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? ஊருக்குள்ளே சந்தடி அதிகம், பலவிதமான ஆசாபாசங்கள் நடக்கிற இடம். ஆகவே சந்தடியற்ற சலனமற்ற ஒரு இடம் மலையின் உச்சி. அதனால்தான் அநேக மலைகளிலே கோயில் கட்டி ஜனங்கள் தங்கள் குடும்பத்தை பிரிந்து, வீட்டை பிரிந்து, தெருவை பிரிந்து, சமுதாயத்தை பிரிந்து அந்த மலை உச்சிக்கு ஏறி சென்று அங்கு அமர்ந்து இளைப்பாரி இறைவனை வழிபடுவது ஒரு வழக்கம். இப்பொழுது கோயில் கட்டுகிறவர்கள் எல்லாரும் அப்பொழுது இருந்த கோயிலை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த கோயில்களை குறித்து சில சித்தர்கள் என்று சொன்னால், சித்து என்றால் அறிவு, சித்தர் என்றால் அறிவு பெற்றவர்கள். சித்தர்களிலே பலவிதமான பிரிவுகள் உண்டு. யோக சித்தர் என்பவர்கள் காட்டுக்குள்ளே போய் யோக நிலையிலே தரித்திருந்து தங்களுடைய ஆன்மாவை அவர்கள் என்ன செய்யலாம் என்பதை குறித்து ஆராய்ந்தவர்கள் யோக சித்தர்கள். ஞான சித்தர்கள் என்பவர்கள் இறைவனை அறிந்து அந்த இறைவனை உலகத்தில் உள்ள மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக தங்கள் ஞானத்தை பயன்படுத்தினவர்கள் ஞான சித்தர்கள். இன்னொரு கூட்டம் உண்டு, ரசவாத சித்தர்கள் என்று. இந்த ரசவாத சித்தர்கள் மருந்து வகைகள், இன்னும் சொல்லப்போனால் செம்பை அல்லது தாமிரத்தை தங்கமாக்குதல், இரும்பை வெள்ளியாக்குதல், இப்படிப்பட்ட சில மாயாஜாலங்களெல்லாம்
மூலிகையினாலே செய்ய முடியும் என்று சொல்லி ஜனங்களை அந்நாட்களிலிருந்தே ஏமாற்றி கொண்டு வருபவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஞான சித்தர்கள் ஜனங்களுக்கு புழங்கும்படியான தமிழிலே சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த ஞான சித்தர்களில் திருமூலர் என்பவர் முதல்வர். அவர்தான் 6ஆம் நூற்றாண்டு, கிபி 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவருடைய கருத்துக்கள் யாவும் உயர்ந்த கருத்துக்கள். ஆனால் பிற்காலத்தில் வந்த சித்தர்கள் எல்லாம் கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு அவர்கள் தோன்றி இந்த கோயில்கள் என்ன என்பதை விளக்கி சொன்னார்கள். அப்படிப்பட்ட சில பாடல்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலே சொல்லுகிறார், அண்டம் கொள்ளாது அனைத்துலகமும் தாங்காது, மண்டலங்கள் கொள்ளாது வானமும் கொள்ளாது உன்னைத்தான், கண்ட உருவில் கலந்திருப்பாய் என்று சொன்னால் துண்டரிக்கமான தோஷம் பராபரனே அப்படின்னு சொல்கிறார். இது பராபர கன்னிமாலையில் 1வது பாகத்தில் உள்ள 13ஆம் பாட்டு. அண்டம் கொள்ளாது, அகில உலகமும் கொள்ளாது, அண்டம் கொள்ளாது, ஆகாயமும் கொள்ளாது, அனைத்துலகும் கொள்ளாது, மண்டலங்கள் கொள்ளாது. அப்படிப்பட்ட இறைவன் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், இவற்றை காட்டிலும் பெரியவர். அவரை போய் கண்ட உருவத்தில் அவர் கலந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை போல பாவம் எதுவுமே இல்லை என்று அவர் விளக்குகிறார். இன்னொருத்தர் சொல்லார், கடுவழி சித்தர் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகின்றார், எங்கும் ஜெயப்பிரகாசர் அன்பர் இன்ப இருதயத்தில் இருந்திடும் வாசர், துங்க அடியவர் தாசர் தன்னை துதிக்க பதவி அருளுவான் ஈசன் என்று சொல்லுகிறார். எங்கும் ஜெயப்பிரகாசர், அவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற ஜெயம் பெற்ற ஒரு பிரகாசம் உள்ள தேவன். இறைவன் ஒளியாய் இருக்கிறார் என்பது எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஓம் பூர் புவக் ஸ்வக் தத் சவிதூர் வரேணியம் பருகோ